கைஸ் இங்கே பாருங்க கைஸ், குகைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஏதோ ரூட்டை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் கைஸ். ஆஃப் ரோடெல்லாம் ஓட்ட வைக்கிறான் கைஸ். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வைங்களே என்னை வந்து பிச்சு போடுவார். மகனே வண்டி நான் ஓட்ட வாங்கின மகனே, நீ என்ன மகனே இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பார். அவன் மட்டும் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். எங்கேயும் டோபி ஆகாமல் இருந்தால் சரி. கடைசியில் இங்கே ரூட்டே இல்லாமல் இருக்கணுமாம்மா. கைஸ் நம்ம நினச்ச வந்த குகை கண்டுபிடிச்சாச்சே. அந்த குகை தான் கைஸ், தெரியுதா? அதுதான் குகை அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இல்லை கைஸ், அந்த குகை தான். இப்போ வண்டி நியூட்ரல் அடிக்கக்கூடாது கைஸ். இப்போ தான் இங்கே ரோடெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குகை தான் கைஸ், அதுவே தான் கைஸ். மேலே வேற நடந்து போகணும் கைஸ். தெரியுதா கைஸ்? நம்ம தேடி வந்த குகை அங்கே இருக்கு பாருங்க கைஸ், தெரியுதா? அதுதான் கைஸ், அதுதான் நினைக்கிறோம். அதுவே தான்டா, போர்டு வச்சுருப்பாரு கைஸ். இங்கே கெயிட் பாஸ் கொடுக்கணும். ബൈക്കൊക്കെ ഇല്ല? ഗേറ്റ് പാസ് ബൈക്കൊക്കെ ഉണ്ടോ? ഉണ്ടോ? ജീപ്പേ ഉണ്ടോ? കേൾക്കുന്നുണ്ടോ? ഇത് ബൈക്ക് പാസിന് മാത്രമാണ്. ഓക്കെ. എത്ര? 20 റുപ്യ. ഇത് പാർക്കിങ്ങിന് മാത്രം. കിട്ടോ? தேடி வந்த குகை இதுதான் கைஸ். குகையா என்னன்னே தெரில கைஸ். இதுதான் வந்து 6வது பார்க்கிங். அங்கே தெரியுதுங்களா? ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஒவ்வொரு பார்க்கிங் கொடுப்பாங்க. நம்ம வண்டி இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். கார் பார்க்கிங்லாம் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. மழை பார்த்தீங்களா? அவ்வளோதான், கிளம்பியே தான் கைஸ். இடம் வந்தாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம். 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா கைஸ் உள்ள. பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்து 6வது பார்க்கிங்கில் போட்டிருக்கோம். இது வந்து பார்க்கிங் சார்ஜ் வந்து 20 ரூபா ஒரு வண்டிக்கு. இனி மேலே போய் 50 ரூபா நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ். 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமாம்மா கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ், எங்கே வீடு இருக்குன்னு பாருங்க கைஸ். இந்த மாதிரிலாம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை கைஸ். இப்போயே கொஞ்சம் தான் ஏறணும், ஏறக்கூட இல்லை, அதுக்குள்ளேயே தண்ணி தவறலாம் எடுக்குது கைஸ். டயர்ட் ஆகிட்டாங்க கைஸ் எல்லோரும். இல்லை, நானும் தான் டயர்ட் ஆகிட்டேன் கைஸ். முடியல. பேக்கிங் பண்ணி கொஞ்சம் ஏறினதுக்கே அவ்வளோ கெஸ்ஸு வாங்குது. முடியல கைஸ். ஐயோ, போயிட்டே இருக்கோம் கைஸ். சத்தியமாக முடியல கைஸ். ஃபுல்லாக வேர்த்துச்சு கைஸ். கேமராக்குள்ளே வரமாட்டாங்க, அப்படி தான் கொஞ்சம் பைத்தியம். கைஸ் போகலாம் கைஸ். வந்தாச்சு கைஸ். என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ், மூச்சு திணறுது. வந்தாச்சு. இனி மேலே ஏறணுண்டே. கேஷ் கன்ஃபார்மாக வேணும், ஜிபேலாம் ஒர்க் ஆகாது. பத்திரமா வை. 80 ரூபாய் டோக்கன் கொடுத்துருக்கோம். இதை விட 80 ரூபாயா? ஆமாம், 20 ரூபா வாட்டர் கேன், பேலன்ஸ் 80 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துருக்கோம். ஆமாம், டோக்கன் காமிச்சா திருப்பி 100 ரூபாய் கொடுப்பாங்க. ஆமாம்
கைஸ் இடம் பாருங்க கைஸ், இப்படி இருக்குது பாருங்க கைஸ். இது வந்து இறங்குற வழின்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்து ஏறுற வழி. மேலே ஏறணும் கைஸ், நீ ஏறணும். மறக்காமல் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வரும்போது கேஷ் எடுத்துகிட்டு வரலன்னா ஜிபேயில் ஒர்க் ஆகாது. ஒன்லி கேஷ். ஆனால் பார்த்து ஒன்லி கேஷ் கைஸ். எப்படி இருக்கு பாருங்க கைஸ். குகைக்கிட்ட வந்தாச்சு கைஸ். இங்கே ஏறும்போது பார்த்து தான் கைஸ் ஏறணும் கைஸ். உட்காந்துருக்கோம். எப்படி இருக்குது ப்ரோ? சூப்பராக ப்ரோ. நெக்ஸ்ட் வாட்டி வருவீங்களா? இப்படி தான் ஏறணும் கைஸ். மேலே ஏறுறதே டாஸ்க்கு. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குன்னு பாரு கைஸ். இந்த குகைக்குள்ளே தான் போகணும் கைஸ். இந்த குகைக்குள்ளே தான் அப்படியே ஏறணும் கைஸ். இதுதான் கைஸ் குகை, தெரியுதா? இங்கே வரும் கைஸ், இதுக்குள்ளே தான் போகணும். ஃபைனலாக வந்தாச்சு கைஸ். இதுதான் குகை. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் கைஸ் குகை. இதுதான் குகை. உள்ளே போகணும் கைஸ். உள்ளே ஏறிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. கிணறுலாம் இருக்குது கைஸ், தெரியுதா? கிணறு பாருங்க அங்கே இருக்குது. இப்படியும் மேலே ஏறணும் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். இந்த இடம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். இன்னும் மேலே போகணும் கைஸ். எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க, தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்க கைஸ். ஹாய், நாங்கள் வந்து குகைக்கு வந்திருக்கோம் கைஸ். மேலே பேர் போனோம் கைஸ். இங்கே வந்து மலை மேலே இருக்கும் கைஸ். இது சரியான டாஸ்க்கு. இதுதான் கைஸ் நம்ம பார்க்க வந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க கைஸ். இருக்காங்க கைஸ். இது சிற்பங்கள்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு கைஸ். ஃபுல் கல்வெட்டு கைஸ். இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரில. நான் தான் வரைஞ்சிட்டு போனேன். பரவாயில்ல, இந்த குகைக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இதுதான் கைஸ் இடம். மேலே போயிட்டு வந்தாச்சு கைஸ். நீ வந்து கீழே போக போகிறோம். இதான் வந்துட்டு வாட்டர் கேன் கொடுத்து டோக்கன் வாங்கணும். அங்கே தான் வந்து என்ட்ரி ஃபீஸு. அங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கா. அப்புறம் ரிட்டன் இப்படியே நடந்து போக வேண்டியதாக கைஸ். போயிட்டு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம வந்து டோக்கன் வாங்கணும். இங்கே தான் தண்ணி கேனுக்கு. அதோ அங்கே அந்த மலைக்கு தான் போயிட்டு வந்தோம், தெரியுதா? அங்கே போயிட்டு வந்தோம். செக்கப்பழம் மரம் இருக்குது. செக்கப்பழம் கேவ் கைஸ். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். பார்த்துருக்கோம். இந்த பையன் தான் ஓட்டிட்டு வந்தது. கைஸ் ஆஃப் ரோடு கைஸ். ஒருத்தர் பின்னாடியே போகிறோம் கைஸ். கரெக்டாக ஏற்றணுண்டா. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எனக்கு ஓட்ட தெரியும். சரியா? எப்படி அலும்பே இல்லாமல் ஏற்றினா என்ன ஆட்டுறியா? எப்படி இருக்க பார்த்தியா? எனக்கு தெரியாது. அதை நான் வந்து ஏதோ மழுப்பணும்,
அது வந்து நீ எதாவது பண்ணணும், ஆட வைக்கணும், அவன் மூஞ்ச மாற்றணும்னு. டேய் இந்த மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துருப்பேன் நான். ஐ ஆம் த ஹெவி டிரைவர். யோசிக்கிறான் ஏதாவது ஸ்லிப் ஆகாதா அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம வந்து வந்திருக்கோம். அதான் போலீஸ் பிடிச்சிட்டு இந்த வழியாக தான் போகணும். ஆமாம் இப்படி தான் போகணும். கைஸ் நம்ம ரைடெல்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னைக்கு வந்து வழி மாறி வந்தாச்சு கைஸ். இப்படி போனால் பத்தேரி ரோடு, இப்படி போனால் பிதிர்காடு ரோடு. பத்தேரி ரோடு வந்து கைஸ் ஃபைனலாக ரைடெலாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். சரியான பசி வேறு கைஸ். வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்ணும். என்ன சாப்பாடு சமைச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.